சார் திருசக்தி சுந்தரமன் சார், வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. சார், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்காரு. அதாவது 4:30 மணிக்கு தான் ஆடிட்டர் குழுமூர்த்தி சந்திக்கிறதா இருந்தது. இப்போ முன்கூட்டியே சந்திக்கிறாங்க. அண்ணாமலையும் கூட, எல்முருகன்லாம் கூட இருக்காங்க. என்ன மாதிரி தாக்கம் சார் இருக்கும் அடுத்த பிஜேபி? என்ன மாதிரி அறிவிப்பு எதிர்பார்க்கலாம்? முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு டெல்லி பிஜேபி மேலிடம் எவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் தலைவர் தேர்தல் பிஜேபியில வருது. அதுல எல்லா இடத்துக்கும் அமித்ஷா அவர்கள் போகல. இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றாரு. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, அதுக்கும் மாநில தலைமை தேர்தலுக்கும் அவருடைய வருகைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சம்மந்தம் இல்லைன்னா இந்த சமயத்துல ஏன் இவ்வளவு பரபரப்போட இவ்வளவு இதெல்லாம் நடக்க போகுது? அதனால இதுக்காக தான் வந்திருக்காரு. இதுல 2-3 விஷயம் பரபரப்பா பேசப்படுது. இதுல எது நடக்கும் நடக்காதுன்றது உண்மையிலேயே மக்களிடையே பாஜக தொண்டர்களிடையும் பாஜக தலைவர்களுக்கு அவங்களுக்கு நடுவுலையுமே நிறைய குழப்பம், அதாவது சஸ்பென்ஸ் இருக்கு. குழப்பம்னு சொல்றதை விட சஸ்பென்ஸ் என்னன்னா, ஒண்ணு அண்ணாமலையை தான் ரீடைன் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சாரார் அண்ணாமலையுடைய அதாவது சார்பாளர்கள்னு சொல்லலாம், இல்ல அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள்னு. அவங்க இல்ல அவரை மாற்ற போறது இல்லைன்னு சொல்லும்போது, நயினார் நாகேந்திரன் அவர் தான். ஏன்னா அவரை நேற்றோ முந்தானத்தோ டெல்லிக்கு வர வச்சு கூட பார்த்துருக்காரு, நேற்று நினைக்கிறேன் காலையில. அதனால போய் பார்த்துட்டு வந்தாருன்னா, அப்போ இதுக்காக தான். இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் திடீர்னு வர சொல்றதுக்கு காரணம் இருக்காது அப்படின்னு ஒரு சாரார். மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் வானகரத்துல அந்த பெரிய திருமண மண்டபம் இருக்குல்ல, அதுல 3000 பேருக்கு விருந்து ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவரும் அவருடைய ஆதரவாளர்களும். அவரை மாநில தலைவராக அறிவித்த உடனே இந்த விருந்து, அதாவது மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் இல்லாமல் இதுல பாத்தீங்கன்னா அந்த கிரைட்டீரியா, இதற்கு மாநில தேர்தல் தலைவருக்கான தகுதிகளை பார்க்கும்போது அண்ணாமலையும் அதுல ஃபிட் ஆகல, நயினார் நாகேந்திரன் ஃபிட் ஆகல. 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை 5 வருஷம் தான் அது ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு அவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து 8 வருஷம் தான் ஆகுது. 2 பேருமே இதுல இல்லை. அப்போ உடனே வேற என்ன ஒரு இது வர்றாங்க அப்படின்னா, பழைய ஆட்கள் வானதி சீனிவாசனோ இல்லை தமிழிசையோ இல்லை எச் ராஜா போன்றவர்களோ 10 வருஷமா இன்னும் இருக்காங்க. கருப்பு முருகானந்தன் இவங்கெல்லாம் 10 வருஷமா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்களா இருக்குமோ? ஏன்னா இதுல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க தேர்தல் முறை ஜனநாயக முறைப்படி கிஷன் ரெட்டி வராரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வாங்குறாருங்கிறதெல்லாம் ஃபார்மாலிட்டி தானே தவிர, யாரை தலைவரா போடுறதுன்னு மோடியும் அமித்ஷாவும் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க தான் வரப்போறாரு. அது அவங்க பிளேயிங் க்ளோஸ் டு தி செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மார்போடு அனைத்து இந்த சீட்டு விளையாடுற மாதிரி, வெளியில தெரியாத மாதிரி, யாரும் பார்க்காத மாதிரி. அது ஒண்ணு. இதுல லேட்டஸ்டா இப்பொழுது 1 மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு சில தகவல்கள் சொல்றாங்க. இந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் எதிர்பாராத ஒரு விஷயமா நிர்மலா சீதாராமன் அவர்களை, இப்பொழுது நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களை மாநில தலைவராக அறிவிக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ ஏதாவது தமிழ்நாடு சம்பந்தமாக கேட்டாலே இதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் பதில் சொல்வார். அது நிதித்துறையா இல்லைனாலும் அவர் தான் பதில் சொல்வார் முக்காவாசி. ஸோ அவரை பயன்படுத்தி அவருடைய அந்த இமேஜை டெவலப் பண்ணி கொண்டு வர்றது காரணமே, ஒரு காலத்தில் பாஜக இங்க ஆட்சி அமைத்தால் அவரை ஒரு பெண் அப்படிங்கிற முறையில் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஏற்கனவே பொதுவான ஒரு பேச்சு உண்டு. இதெல்லாம் யூகங்கள் தானே தவிர இதுல எதுவுமே இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இதுல குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அமித்ஷா சென்று சந்திக்கிறார். அதுவும் சாயந்தரம் 5 மணிக்கு போறதா இருந்தது, இப்போ காலையிலேயே போறாரு. அப்படின்னா நீங்க கொஞ்சம் நம்ம அந்த சில வருடங்களை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் முதல் ரோல உட்கார்ந்து இருந்த போது, நான் சொல்றது சில வருஷங்களுக்கு முன்னால, அப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் அந்த விழாவில் தமிழ்நாட்டில் ஒரு விழாவில் முதல் ரோவில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை யாரையா கூப்பிட்டு பின்னால 4வது ரோவுக்கு போய் உட்கார சொன்னதாக ஒரு தகவல் உண்டு. இந்த தகவலுடைய உறுதித்தன்மை நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் பீரியட், ஓபிஎஸ் அதிமுகலேருந்து பிரிஞ்சு தனிப்பிரிவு வச்சு அதுக்கு அதெல்லாம் நடந்த போது குருமூர்த்தி அவர்கள் ஏறத்தாழ ஒரு ஆலோசகராக தமிழ்நாடு பாஜக விஷயத்துக்கான ஆலோசகர் மாதிரி இருந்தாரு, செயல்பட்டாரு. அவர் சொல்றது அடிக்கடி டச்சில் இருந்தாரு.
அதுக்கப்புறம் நடுவில் சில வருஷங்கள் வந்து என்ன காரணத்தினாலேயோ வந்து அவரை வந்து அவருடைய ஆலோசனையை வந்து அவ்வளவாக அவங்க வந்து எடுத்துக்கல. மேபி அந்த ஓபிஎஸ் வந்து மேட்ரு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிளிக் ஆகலை அப்படிங்கிறதுனாலயோ இல்லை வேற என்ன காரணம்னு தெரியல. ஆனால் இப்பொழுது மறுபடியும் அவர் வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவரை போய் நேற்று அண்ணாமலை போய் 1 மணி நேரம் பேசிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அமித்ஷா நேரம் அவர் இடத்துல போய் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்கே போய் பார்க்குறாரு. அதுவும் வந்து 4-5 மணி நேரம் முன்கூட்டியே போய் பார்க்குறாரு. இதுல பாத்தீங்கன்னா கூட எல்முருகனும் அண்ணாமலையும் போனாலும் உள்ளுக்குள்ள அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது இவங்க கூட இருப்பாங்களா இல்ல ஒரு கால் வெளியில உட்கார சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அரசியல்ல சகஜம். உள்ள போகும்போது 2 பேர் 3 பேர் உள்ள போவாங்க. உள்ள போய் எல்லாம் பொதுவான விஷயங்களா பேசிட்டு கடைசி 10 நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசும்போது நீங்க வெளியில உட்காருங்கன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்றது வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஆர்எஸ்எஸ்ல ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு, 11 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில வந்து குருமூர்த்தி அவர்கள் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் என்று வந்து வரும்பொழுது அது ஒரு காரணமாக ஏற்படுகிறது. ஆர்எஸ்எஸ் உடைய எதிர்பார்ப்பு என்ன, ஆர்எஸ்எஸ் உடைய கண்ணோட்டம் என்ன, இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன மாதிரி அதை கொண்டு போக விரும்புறாங்க, எது வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸ் உடைய கண்ணோட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 11 உறுப்பினர் கொண்ட அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களுடைய ஆலோசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. இப்போ 5 மணி நேரத்துக்கு முன்னால் அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து காலையில பார்க்கறாருன்னு சொன்னாங்க. அது பார்த்ததாகவோ பார்க்கலன்னோ எதுவுமே இது வரைக்கும் செய்தி வரல. அதே மாதிரி ஜாயிண்ட் பிரஸ் மீட் பொதுவாக 2 பேருமா சேர்ந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றாக வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே கூட்டணி அறிவிப்பாக தான் இருக்க முடியும். வேற என்ன அவங்க 2 பேரும் ஒரே 2 கட்சி பாஜக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையிலையோ ஒரு இடத்துலையோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்று சொன்னால் அது கூட்டணி வந்து ஏறத்தாழ வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அதை வந்து இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் இன்னைக்கு சாயந்தரமோ இல்லை நாளைக்கோ, ஏன்னா வந்து நாளைக்கு தான் வந்து மாநில தேர்தலுடைய அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது. இப்போ குருமூர்த்தியை வந்து 5 மணி நேரம் அவங்க சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கறதா இருந்தது, திடீர்னு இப்போ வந்து 11 மணிக்கெல்லாம் போய் பார்க்குற மாதிரி நாளைக்கு வந்து அறிவிப்புன்னு சொல்றதை வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் தேர்தல் அப்ளிகேஷன் மாநில தலைவர் தேர்தலுக்கு வந்து விருப்ப மனு வந்து ஒன்று தான் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு, அதாவது மோடி அமித்ஷாவை தாண்டி இங்கே யாரோ ஒரு 10 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு ஒரு தேர்தல் வச்சு அது வந்து பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து அது நடக்கவும் போறதில்லை. இது அந்த அளவுக்கு பார்க்க போனால் இப்போ வந்து அண்ணாமலையா, நிர்மலா சீதாராமனா, நயினார் நாகேந்திரனா, கருப்பு முருகானந்தமா, இல்லை இன்னும் வந்து நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தளர்த்துவதற்கு மேலிடத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு தகவல் வருது. 10 வருஷ தகுதியை வந்து தளர்த்துவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு தகுதி இருக்கு, இருந்தாலும் அப்படிதான் போகணும்னு 100% கட்டாயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வகையில் இல்லை ஒரு காலம் இந்த தகுதியை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்போ இவங்கள நயினா நாகேந்திரன் அண்ணாமலை இவங்களே வர முடியாது யாரும். இவங்க நிர்மலா சீதாராமன் அதில் வரலாம், ஒரு கருப்பு முருகானந்தம் வரலாம், மற்ற ஒரு பானதி அவர்கள் வரலாம், தமிழிசை அவர்கள் வரலாம். அதாவது எந்த மாநில தலைவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த ஒரு மாநில தலைவருடைய தேர்தலில் இவ்வளவு பரபரப்பும் எதிர்பார்ப்பும் வந்து யூகங்களுக்கும் வந்து இது வரைக்கும் இருந்ததே இல்லை, பாஜக உட்பட. இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்குற கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனால் அமித்ஷா மோடி அவர்கள் மனதில் யாரை நினைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வரப்போகிறார்கள். அறிவிப்பு அப்படிதான் வரப்போகுது. அந்த அறிவிப்பு யாரு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. சார், நீங்க சொன்ன தகவல்ல 2 ரொம்ப முக்கிய தகவலா இருக்கு. ஒண்ணு, நிர்மலா சீதாராமன் பெயர் அடிபடுகிறது. இன்னொன்னு, வானகரத்துல நயினா நாகேந்திரன் வந்து 3000 பேரை கூப்பிட்டாரு விருந்துக்குன்ற மாதிரி 2 தகவல் கொடுத்திருக்கீங்க. அவருடைய ஆட்களை வச்சு ரெடி பண்ணியிருக்காரு. 2 தகவலுமே அடிபடுது. அப்போ 3000 பேருக்கு வந்து சாப்பாடுன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு உண்டான செலவு, அதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்னா
அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. அதே சமயம் வந்து அப்படிதான் அவர் தான் நயினார் நாகேந்திரன் தான் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது இன்னைக்கு விருப்ப மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு போட சொல்லிட்டு வேற யாருமே போடல, ஏகமனதாக தேர்ந்தெடுத்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு எதிர்பார்ப்பு வரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வராது. நயினார் நாகேந்திரன் என்று ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நம்ம சொல்லுது அப்படி பண்ணியிருந்தால் இவ்வளவு பரபரப்புக்கு இவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதே குருமூர்த்தியை வந்து அவர் ஆலோசனை வந்து இதுக்கப்புறம் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா ஒரு 2 நாள் பொறுத்து அவரை டெல்லிக்கு வரணும்னா வந்து பார்த்து எங்கே போய் பார்க்கணுமோ அது வெளியில பார்த்தது கூட தெரியாத அளவுக்கு பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து அரசியல் ரொம்ப சகஜமான விஷயம். அதுவும் அமித்ஷா அவருடைய அளவில் அவர் வந்து போய் வீட்டில் போய் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு கால் வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். RSSக்கு சில கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எப்படி பாஜக வளர வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், இங்கே என்ன நடக்க வேண்டும், இல்லை என்ன நடக்கக்கூடாது என்பதை பற்றி RSSக்கு, ஏன்னா RSS உங்களுக்கு தெரியும் 100 வருட இயக்கம். அவங்க வந்து பிஜேபி என்னதான் வந்து மோடி அமித்ஷா வந்து அவங்களுடைய தனியா இமேஜ்னு ஒன்று வளர்ந்து RSSஐ தாண்டி கூட ஒரு வளர்ச்சி இமேஜ் பெற்றுட்டாங்கன்னு சொல்லலாம் 2014 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனாலும் RSSஐ மீறி பல முறை வந்து பாஜக வந்து சமீப காலங்களில் வந்து முன்னால இருந்த வெற்றிகளை விட குறைவான வெற்றிகளை பெற்றிருக்கு பல மாநிலங்களில். அந்த ஹரியானா அப்புறம் வந்து சத்தீஸ்கர் அப்புறம் மகாராஷ்டிராவெல்லாம் வந்து RSS வந்து வீடு வீடாக சென்று தன்னுடைய உறுப்பினர்களை வைத்து கேன்வாஸ் பண்ணி பிரச்சாரம் செய்துதான் அந்த வெற்றி ஈட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவலாக அதை வந்து அது நடக்கவும் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிராலையும் சரி, ஹரியானா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் வடநாட்டில். அப்போ RSS வந்து மறுபடியும் வந்து நடுவுல கொஞ்ச நாள் வந்து கிரிப்பு கம்மியா இருந்தது வந்து இப்போ வந்து அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். பாஜகவும் அந்த கேள்விதான் சார் பெரிய கேட்கப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி RSS பேக்ரவுண்ட் இல்லாதவங்க தான் தலைவரா இருந்திருக்காரு அண்ணாமலை. இனி RSS பேக்ரவுண்ட் இருக்க ஒருத்தர் தான் தலைவரா வரணும், அந்த எண்ணத்திற்காக தான் குருமூர்த்தியை அமித் சந்திக்கிறார் தகவல் வருது. அது உண்மையா சார்? அதுதான் அப்படி பார்க்க போகும்போது அந்த இடத்துல நயினார் நாகேந்திரனும் அடிபட்டு போயிடுறாருல்ல. RSS பேக்ரவுண்ட் இருந்தாதானா எப்படி அண்ணாமலை அடிபட்டு போகிறார் என்று வந்து நம்ம ஒரு யூகத்தின் பேர் சொல்றோமோ அதே யுகம் நயினார் நாகேந்திரனுக்கும் வரும்ல. அவர் அதிமுக வந்தவர்ல RSS. அப்படி RSSல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னால் வானதி இருக்காங்க, H. ராஜா இருக்காரு, கருப்பு முருகானந்தம் இருக்காரு, இவங்க தமிழிசைலாம் வந்து அந்த இதுல இருந்து வந்தவங்க, ஆரம்ப காலத்துல இருந்து வந்தவங்க. இப்படி அந்த ஒரு இது பாத்தீங்கன்னா, அதாவது அதுதான் சொல்றேனே, RSS ஏதோ ஒரு அஜெண்டாவோடு தமிழ்நாட்டில் இப்படி செய்யணும்ன்றத வந்து அமித்ஷா, அதாவது மோடி அமித்ஷாவிடம் அவர்கள் சில கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்தினுடைய இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து குருமூர்த்தி எங்க இதுல வந்து லைம் லைட்டுக்கு வர்றாருன்னா அந்த 11 பேர் கொண்ட அந்த குழுல வந்து அவர் ஒருத்தரா இருக்காரு. அப்போ சில விஷயங்களை RSS குருமூர்த்தி மூலமாக தங்களுடைய கருத்தை அவர் வாயிலாக, ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் அப்படிங்கிற முறையிலையும் அவர் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், ஏற்கனவே பாஜகவுடைய மற்ற இதுல எல்லாம் ஈடுபட்டவர் அப்படிங்கும்போது அந்த ஆலோசனையில RSS உடைய வாய்ஸாக குருமூர்த்தி இருக்கிறார். அப்போ அதை கன்சல்ட் பண்ணிட்டு எது பண்ணாலும் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணா வந்து என்ன விளைவுகள் வரலாம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை தான் அவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நம்புவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனா அதுதான் நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த பாஜக உட்பட எந்த கட்சி, அதுவும் பாஜகல சாதாரணமா யார் தலைவர்னு ஒரு அறிவிப்பு வரும், அதோட சரி. அதுக்கு மேல அதுல ஒரு பரபரப்பெல்லாம் இருக்காது. இது நான் சொல்றது இலகணேசன் அவர்கள் வந்து இருந்ததுல இருந்து அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், நடுவில் CP ராதாகிருஷ்ணன், இப்படி மாறி மாறி தமிழ் இப்படி வந்து வரும்போது, எல் முருகன் இப்படி எல்லாம் வரும்போது ஒரு சாதாரண விஷயமா போயிடும், அந்த அறிவிப்போட போயிடும். அதுக்கு மேல அதுல ஒரு பரபரப்புக்கு ஒன்றும் இருக்காது. ஆனா இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு எதிர்பார்ப்பு, இவ்வளவு யூகங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேள்வி சார். இவ்வளவு பரபரப்பு வர காரணம் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரை எடுத்துக்கலாமா சார்? மீண்டும் அவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சார் இருக்கும்னு நினைக்கலாம்? அதாவது அண்ணாமலைங்கிறவர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இமேஜை வளர்த்து கொண்டார்
அந்த இமேஜ் வந்து ஒரு பரபரப்பான இமேஜ் அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு பரபரப்புக்கும் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது இது அண்ணாமலை இல்லாமல் வேற யாராவது ஒருத்தர் இப்ப ஏற்கனவே எல்முருகன் இருந்தா மாதிரி யாராவது வந்து இருந்திருந்தால் இப்போ இது வந்து வழக்கம் போல சம்பிரதாயமாக நடைபெற்று இருக்கும். எது இந்த இப்போ மாற்றமோ இல்ல புது மாநில தலைவர் யாருங்கிற அறிவிப்போ ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்திருக்கும். ஒரு அறிவிப்பு அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் செய்தியா இருந்திருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணாமலை என்பதால் தான் இது வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டு பக்கம். இப்போ எல்லாரும் வந்து பேசுனால் அதாவது ரெண்டு விதமாகவும் இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம இறுதியா என்ன சொல்றோம்னா, அண்ணாமலை வந்து கடந்த சில வருடங்களில் வந்து தனக்கென்று ஒரு இமேஜை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால பாஜகவுக்கு வந்து ஒரு விதமான வளர்ச்சி இருக்கு. வாக்கு வங்கியிலையும் வந்து 3%லேருந்து 11-12% வரைக்கும் வந்துருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% வாக்கு வந்திருக்கு கூட்டணிக்கு. அப்படி இருக்கும்பொழுது வந்து அவரை அவ்வளவு சுலபமாக வந்து புறந்தள்ளி மாற்றிவிட்டு என்னதான் அவருக்கு மத்திய அமைச்சர்லாம் கொடுப்பேன், அவர் கௌரவப்படுத்துறேன்னு சொன்னா கூட இதுவரை வந்த வளர்ச்சி வந்து விட்டு கொடுத்துட்டு முதல்ல இருந்து மறுபடியும் 3%லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதாவது அண்ணாமலைக்கு சாதகமான அந்த சில கருத்துக்கள் இப்படிதான் இருக்கு தமிழக மக்கள் மத்தியில. பாஜக ஆதரவாளர்கள் அல்லது சார்புள்ளவர்கள், பொதுவாக இருந்து பாஜக சார்புள்ளவர்கள் வந்து நினைப்பது இதுதான். அதே சமயத்துல இந்த எடப்பாடி அண்ணாமலை ஈக்குவேஷன் வந்து சரியில்லைங்கிறது ஆரம்பத்துல இருந்தே தெரியுது. இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் இப்போ சமீபத்துல அடக்கி வாய்ச்சா மாதிரி இருந்தா கூட ரெண்டு பேருமே அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமித்ஷாவிடம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் அடிபடுது. அதுல வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக இது வரைக்கும் வந்து புள்ளி விவரப்படி வந்து எவ்வளவு வந்து பின்னடைவு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல்கள்ல வந்து வாக்கு விவரங்கள்ல வந்து புள்ளி விவரங்கள் கொடுத்து இது பின்னடைவை தான் மேலும் மேலும் தப்பிச்சிருக்கிறதே தவிர எடப்பாடி தலைமையிலான இது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய, அதனால எடப்பாடி இருந்தா தான் வந்து நம்ம வந்து அந்த கூட்டணியை சேர்ந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பொய்யான தோற்றம். அது வந்து நெகட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி சில புள்ளி விவரங்கள் கொடுத்தாரு. அந்த அறிக்கை கொடுத்ததை ஒட்டி தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் தனியாக வந்து சட்டசபையில் வந்து பேக்ரவுண்ட் அவர் தொகுதியை பற்றி மட்டும் பேசி போறாரு. இப்போ செங்கோட்டையன் இப்படி அதாவது எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்குது. யாரும் வந்து பாஜக வந்து எடப்பாடி செங்கோட்டையன் அந்த இடத்துல வந்து அப்படி கொண்டு போய் சொருகிட முடியாது. அது அவங்களோட வேலையும் இல்லை. ஆனால் ஏதோ செங்கோட்டையன் இவ்வளவு நாள் அமைதியாக இருப்பவர் இப்பொழுது திடீரென்று ஒரு புரட்சியாளர் போராளி மாதிரி வந்து ஒரு காட்டிக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அதே சமயம் வந்து எடப்பாடி வந்து எப்படிலாம் அவர் பண்றாருன்னு சொல்லி அவரை உடனே கட்சியை விட்டு நீக்கிறதோ இல்ல அவரை இடைநீக்கம் செய்வதோ எதுவும் செய்யல. அவரு வந்து ரொம்ப செங்கோட்டையனும் வந்து கட்சிக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாசூக்காக நடந்து கொள்கிறார். ஏன்னா அவங்களுடைய எம்ஜிஆர் காலத்துல அனுபவம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இது வந்து மிக மிக ராஜதந்திரங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இப்போ வந்து அதிமுக பாஜக இவர்களை ஒட்டி உலா வந்து கொண்டிருக்கிறது. இதை திமுக வெளியே நின்று என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுல எது நடந்தாலும் வந்து டார்கெட் வந்து திமுக தான், திமுக ஆட்சி திமுக தான். அதனால இன்னொரு 24 மணி நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுடைய பிபி, உங்களோட பிபி, என்னுடைய பிபி, தமிழ்நாட்டு மக்களின் பிபி, பிஜேபி தலைவர்களின் பிபி எல்லாமே, பிளட் பிரஷர் எல்லாமே ஒரு 24 மணி நேரத்துல எப்படியோ ஒரு வகையில ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார். தகவல் ரொம்ப நன்றி சார். என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம். தேங்க்யூ.